ஹலோ பீப்பிள், இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸாக பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்கிறத விட கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸை முதல்ல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்யணுன்னா அதுக்கு நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்கணும். அது ஒரு டேட்டா. ஓகேங்களா? முதல்ல டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டேட்டானா என்ன? டேட்டான்றது தியரிட்டிக்கலாக சொல்லணுன்னா ரா ஃபேக்ட். ரா ஃபேக்ட்னா புரியலைல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி அது டிஸ்கிரைப் பண்ணும். டேட்டா அப்படின்றது அது மேபி பீப்புளாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸாக கூட இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போது பாருங்கள், ஏஜ், கிளாஸ், ஓகேவா? நேம் ரொனால்டோன்னு கொடுக்கலாம். அவருக்கு ஏஜ் 18 ஆகுது. அவர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறார். ஓகேங்களா? இப்போது இந்த ஏஜ், நேம், கிளாஸ், சப்ஜெக்ட் இது எல்லாத்தையும் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ் இந்த வார்த்தையிலே தெரியுதா? இது மாறக்கூடிய விஷயங்கள். இப்போது நேம்ன்றதே ரொனால்டோ மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்னவானா இருக்கலாம். இதனால் இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நேம்ன்ற விஷயத்துக்கு நம்ம இந்த வேல்யூவை, ரொனால்டோன்ற வேல்யூவை அசைன் பண்ணுறோம். இதெல்லாம் அசைன் பண்ணுற வேல்யூஸ். அசைன்ட் டு வேரியபிள்ஸ். இப்போது இந்த வேரியபிள் ப்ளஸ் இந்த அசைன்டு டு வேரியபிள், இந்த ரெண்டும் இது எல்லாமே ஒரு விஷயம் இல்லையா? ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சொல்கிறது. இந்த மொத்தத்தையும் சேர்த்துறது தான் டேட்டா. இது வெறும் ஒரு ரான டேட்டா. இதை ஒரு இடத்துல நம்ம போய் கொடுக்குறப்போ இது ப்ராசஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டை தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ஆமாவா? இப்போது நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் டேட்டா அப்படின்றது ரா ஃபேக்ட்னு சொன்னேன். அப்போது இந்த ரா ஃபேக்டானது ப்ராசஸ் ஆகுறப்போ நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் அ ப்ராசஸ்டு ஃபேக்ட். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகலாம். த டாபிக் இஸ் நம்பர் சிஸ்டம். நம்ம ஜென்ரலாக மேக்ஸில் நம்பர் சிஸ்டம்ஸ் படிச்சிருப்போம். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இட்ஸ் வே டிஃப்ரெண்ட். நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் ஒரு விஷயத்தை, ஒரு டேட்டாவை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம 0s and 1s கொடுப்போன்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஏன் 0s and 1s அப்படின்னா என்ன? இது மெஷின் லாங்குவேஜ். இப்போ நமக்கு எப்படி தமிழ், இங்கிலீஷோ, ஒரு கம்ப்யூட்டர்ன்றது ஒரு மெஷின். அந்த மெஷினுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போது அது மெஷின் லாங்குவேஜ். இது மோஸ்ட்லி 0s and 1s தான் இருக்கும். இதை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, பேர் என்னங்க இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனரி டிஜிட்ஸ். இவ்வளோ பெருசாக இருக்கனால இதை ஷார்ட் பண்ணி பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த பிட்டில் இது பிட்டுன்னு மட்டும் நம்ம காமனாக யூஸ் பண்ண மாட்டோம். பிட்டுன்றது ஒரே ஒரு வேல்யூவை மென்ஷன் பண்ணுறது.
லைக் ஒரு 1 ஒரு 0 அப்படின்னு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பிட். இப்படி 4 விஷயம் 1 0 1 1 இப்படின்னு 4 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் யூ ஹாவ் 4 பிட்ஸ். இந்த 4 பிட்ஸுன்றதை நம்ம நிபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இஃப் இட்ஸ் 8 பிட் அப்படின்னா இதை நம்ம பைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இவ்வளோ தான். இப்போது நம்ம பார்ப்போமே சில இது ரியல் டைமாக எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசி கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா ப்ராசஸரோட அளவு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ டேட்டாவை இதனால் ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் பண்ணுற அளவை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வேர்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து பைட். மோஸ்ட்லி பைட்ஸ் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து படிக்கிறீங்க, அதனால் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை நமக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே. இப்போ பைட்ஸ்னால் நமக்கு தெரியும் கலெக்ஷன் ஆஃப் பிட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ வேர்ட் லென்த்னால் என்ன? வேர்ட் லென்த்துன்ற வார்த்தை எதை மீன் பண்ணணுன்னா கம்ப்யூட்டரோட சிபியூன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் கம்ப்யூட்டரோட சிபியூ தட் கேன் ப்ராசஸ் ஹவு மெனி பிட்ஸ் அப்படின்றத தான் வேர்ட் லென்த்துன்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணுன்னா வேர்ட் லென்த்துன்றது ஒரு கம்ப்யூட்டரோட சிபியூவால் எத்தனை பிட்டை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றது. 32 பிட் ப்ராசஸர், 64 பிட் ப்ராசஸர் இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் இதோட ரியல் டைம் யூசேஜ். இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஜென்ரலான டேர்ம்ஸை மட்டும் பார்த்தோம். இப்போ இருக்க எல்லா டேர்ம்ஸோட டெக்னிக்கல் நேம்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். பட் வி டோன்ட் நோ அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்ன அப்படின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட் அப்படின்றது வந்து 0வாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் 1ஆக இருக்கலாம். ஆனால் ஒன்லி 1 தான், 1 பிட் தான். அண்ட் தென் நிபிள் என்ன சொன்னேன், காம்பினேஷன் ஆஃப் 4 பிட்ஸை கம்பைன் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு நிபிள். அப்புறம் ஒரு பைட் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோன்னா சேம் காம்பினேஷன் ஆஃப் 8 பிட்ஸ். கேபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிலோபைட். இவ்வளோ எம்பி இருக்குது, இவ்வளோ கேபி இருக்குது, இவ்வளோ ஜிபி இருக்குது நம்ம டவுன்லோட் பண்ணுவோம்ல மொபைலில் லேப்டாப்பில். அந்த கேபி அப்படின்றதுக்கு பின்னாடி எத்தனை பிட்ஸ் இருக்கான்? 1024 பைட்ஸ் இருக்குது. அண்ட் கிலோக்கு அப்புறம் மெகாபைட், தட் இஸ் எம்பி. ஒரு எம்பினா 1024 கேபி. நெக்ஸ்ட்டு ஜிகாபைட், ஜிபி 1024 MB. டெராபைட், டிபி 1024 GB. இப்படி தான் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஜென்ரல் டேர்ம்ஸில். இந்த டேர்ம்ஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டமை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரியலாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.